உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஒரு ஜாதகத்தில் புதன் சனி இருவரின் சேர்க்கை தரும் பலன்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். புதன் சுபகிரகம், சனி ஒரு அசுபகிரகம். புதன் பச்சை நிறம் கொண்டவர், சனி கருப்பு நிறம் கொண்டவர், மந்தகதி உள்ளவர். இருவருமே அலி கிரகங்கள், ஆனால் இருவரும் நட்பு கிரகங்கள். ஒரு ஜாதகத்தில் சனி தனியாக அமர்ந்து ஆட்சி, உச்சம், நட்பு என்னும் நிலைகளில் இருந்தால் நல்ல பலன்களை தருவார். சனி எந்த கிரகத்துடன் இணைகிறாரோ அந்த கிரகத்தின் குணத்தை கிரகித்து அதற்கு தக்கவாறு பலன்களைத்தான் தருவார். புதன் சுப கிரகங்களுடன் இணைந்தால் சுப பலன்களை தருவார். அசுப கிரகமான சூரியனுடன் மட்டும் இணையலாம். சூரியனுடன் புதன் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு புத்திசாலித்தனத்தை ஜாதகருக்கு தருவார். இதைத்தான் புத ஆதித்ய யோகம் என்கிறோம். அசுப கிரகங்களோடு புதன் சேரும் போது அசுபராகிறார். புதன் சனி இருவரும் நட்பு கிரகங்கள் என்ற போதும் இருவரும் இணைந்தால் நல்ல பலன்களை தருவதில்லை. ஆனால் 9ஆம் இடம் என்னும் பாக்கியஸ்தானத்திலும் 10ஆம் இடம் என்னும் தொழில் ஸ்தானத்திலும் இருவரும் இணையலாம். 9ஆம் இடம் என்பது திரிகோணத்தில் உச்ச திரிகோணம். இங்கே புதன் சனி இருவரும் அமரும் போது 9ஆம் இட ஆதிபத்தியங்களை ஜாதகருக்கு நல்ல முறையிலே கொடுப்பார்கள். அதாவது 16 பாக்கியங்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். தந்தை செய்த புண்ணியம் ஜாதகருக்கு கிடைக்கும். 9ஆம் இடம் தர்மஸ்தானம். எனவே ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்தல் போன்ற ஆலய திருப்பணிகளில் ஜாதகன் உதவுவார். செல்வம் கிடைக்கும். இவர்கள் இருவரும் தன் 7ஆம் பார்வையால் 3ஆம் இடத்தை பார்ப்பார்கள். எனவே 3ஆம் இட காரகத்துவமான எழுத்தாற்றல், வெற்றி, சிறுதூர பிரயாணம், இளைய சகோதரம் போன்றவை பலமடையும். அதாவது இளைய சகோதரத்தால் ஜாதகருக்கு நன்மை ஏற்படும். சிறுதூர பிரயாணங்களால் வெற்றி கிடைக்கும். எதிலும் தைரியமாக செயல்படுவார். எழுத்தாற்றலால் நன்மை உண்டு. எடுத்த காரியம் யாவற்றிலும் ஜாதகன் வெற்றி பெறுவார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். இது உபஜயஸ்தானமும் கூட. 10ஆம் இடம் என்பது உச்சகேந்திரமாகும். இங்கே அமரும் புதனும் சனியும் நல்ல பலன்களையே தருவார்கள். அதாவது தொழில் விருத்தியடைந்து ஜாதகர் மேன்மை பெறுவார். இங்கே அமரும் புதனும் சனியும் தங்களின் 7ஆம் பார்வையால் 4ஆம் இடத்தை பார்ப்பார்கள். எனவே தாயாரின் அரவணைப்பு ஜாதகருக்கு கிடைக்கும். சொத்துகள் சேரும். கல்வியில் மேன்மை பெறுவார். வண்டி வாகனங்கள் யோகம் கிடைக்கும். ஜாதகர் சுகம் பெறுவார். 9, 10ஆம் இடங்களில் புதனும் சனியும் இணைந்தால் நல்ல பலன்களை தரும் என பார்த்தோம். ஆனால் ஏனைய இடங்களில் இவர்கள் இருவரும் இணைந்தால் நல்ல பலன்கள் ஏற்படாது என்றே ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. மற்ற இடங்களில் புதனும் சனியும் இணைந்தால் ஜாதகனுக்கு கல்வி அறிவு அவ்வளவாக கிடைக்காது. பிறரை ஏமாற்றுவான், பொய் சொல்வான். உற்றார் உறவினர்களிடம் இவனுக்கு கெட்ட பெயர் ஏற்படும். நல்ல தொழில் இருக்காது. இல்வாழ்க்கையே இருக்காது என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. லக்னத்தில் குரு அமைந்து அவர்கள் இந்த புதனையும் சனியையும் பார்த்தால் மட்டும் தான் தோஷம் அகலும். எப்பேற்பட்ட தோஷத்தையும் அகற்றும் வல்லமை குருவுக்கு மட்டும் உண்டு. ஆனால் குரு சுபபலம் பெற்றிருந்தால் மட்டும்தான் புதனாலும் சனியினாலும் ஏற்படும் தோஷங்களை அகற்ற முடியும். அதாவது குரு ஆட்சி, உச்சம், மூலத்திரியோணம், நட்பு போன்ற பலமான ஸ்தான நிலைகளை பெற்றிருக்க வேண்டும். அல்லது திரிகோணம் என்று சொல்லப்படும் 5, 9ஆம் இடங்களில் அமர்ந்திருக்க வேண்டும். மேற்கண்ட முறைகளில் குரு பலமடைந்திருந்தாலும் கூட சுப ஆதிபத்தியத்தை பெற்றிருக்க வேண்டும். அப்போதுதான் குருவின் பார்வையால் தோஷம் அகலும். ஒரு ஜாதகனுக்கு புதனும் சனியும் தோஷம் தரும் அமைப்பில் அமர்ந்திருந்தால் அவனுக்கு இல்வாழ்க்கை சுகத்தில் ஆர்வம் இருக்காது என்று கூறப்படுகிறது. இதற்கு விதிவிலக்காக ஆண் கிரகங்களான சூரியன், செவ்வாய், குரு போன்றவர்கள் இந்த புதனையும் சனியையும் பார்த்தால் இல்வாழ்க்கை சுகத்தில் ஜாதகனுக்கு ஆர்வம் ஏற்படும், திருமணம் நடக்கும், புத்திரபாக்கியம் ஏற்படும் என்றும் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.